வருங்கால அரசு ஊழியர்களுக்கு இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 28வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு பார்க்கலாம். 271வது கேள்வி பாருங்க. அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் தடிமன் 0.25 சென்டிமீட்டர், அதன் உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர் எனில் அக்கிண்ணத்தின் வெளிப்புற வலைபரப்பை காண்கன்னு கேட்டிருக்கோம். கரெக்டா? இதை நம்ம ரெண்டு விதத்தில் சொல்ல போகிறோம். ஒன்று மெத்தடாகவும் சொல்ல போகிறோம், இன்னொன்று ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது ஆன்சர்லேருந்து அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். மெத்தடாக சொல்லும் போதே ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தினுடைய தடிமன் கொடுத்துருக்காங்க, உட்புற ஆரம் கொடுத்துருக்காங்க. இப்போ அரைக்கோள வடிவ கிண்ணம் அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிண்ணம்னும் போது அதுக்கு நடுவில் ஒரு தடிமன் இருக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி கிண்ணத்தில் இங்கே நடுவில் தடிமன் இருக்கும். இந்த தடிமன் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.25. இதோட உட்புற ஆரம், இந்த ஆரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது வெளிப்புற வலைபரப்பு. அப்போ வெளிப்புற ஆரம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இதுதான் நமக்கான ஆரம், அதாவது 5.25 தான் இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆரம். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. தடிமன் கொடுத்துருக்காங்க, உட்புற ஆரம் கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்டிருக்கிறது வெளிப்புற ஆரம். அப்போ 0.25 5 கூட்டணும்னா 5.25. கரெக்டா? இதுதான் இப்போ நமக்கான ஆரம். அவங்க கேட்டிருக்கிறது வலைபரப்பு. எதோட வலைபரப்பு? அரைக்கோளத்தினுடைய வலைபரப்பு. அரைக்கோளத்தோட வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πr². நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ 2πr². அப்போ 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர். ஆர் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.25. ஸோ r² அப்படிங்கிறதால 5.25 இன்ட்டு 5.25. சரியா? இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்கள், ஒரு 7 7 இங்கே அடிச்சிங்கன்னா 0.52 அப்படின்னும் போது 7 49, மீதி 3, 7 35. இப்போ மீதி இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கணும். நான் பெருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல இந்த 2ஐயும் 0.75 பெருக்கிடுங்க. 2ஐயும் 0.75. அப்போ பெருக்கினா அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 2ஐயும் 0.75 பெருக்குனா 1.5. ஏன்னா அது முக்கா இன்ட்டு 2 அப்படின்னா 1.5. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டோம். அடுத்து கூட என்ன பண்ணுறேன்னா இந்த 22 11 2 22 பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த 2ஐயும் 1.5 பெருக்கிறேன். 2ஐயும் 1.5 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 3. சொல்ல வர தப்பு இதான் பாருங்க. இப்போ 2 இதில் இருந்த ஒரு 2 இந்த 0.75 இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 கிடைக்குது. அப்போ மீதி என்ன நம்பர் கிடைக்குது? இந்த 22 தான் 11 2 22 பிரிச்சிட்டோம். அப்போ 11 இன்ட்டு 3 இன்ட்டு 5.25. 11ஐயும் 3ஐயும் பெருக்கிறது ஈஸி. 11 3 33. அப்போ 33ஐயும் 5.25 பெருக்கணும் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இல்லைனா என்ன பண்ணலாம்? 5.25 3ஐயும் கூட ஃபர்ஸ்ட் பெருக்கலாம். 11 பெருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வழி சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 173.25. அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி. இது மெத்தடாக போடும்போது கொஞ்சம் பெருக்கலை ஈஸியாக செய்யறதுக்காக. நீங்கள் இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 22 பெருக்கி வர ஆன்சரோட 0.75 பெருக்கி அதுக்கப்புறம் 5.25 பெருக்கினீங்கன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எப்படி பார்க்க போனாலும் இது மெத்தடாக போகிறதுக்கான வழி. சார் ஏதோ ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா ஏற்கனவே வழக்கமாக சொல்கிற ஷார்ட்கட் தான். அவங்க இந்த மாதிரி வலைபரப்பு கன அளவு அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன ட்ரிக் சொல்லியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நிறைய பேருக்கு இந்த ஐடியா டக்குன்னு ஞாபகம் வராது. இந்த ஐடியா டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வேலையே கிடையாதுமா, சட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஆனால் வேற வழி இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற கொஸ்டின் எல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் அவ்வளோ முக்கியம். இப்போ 11ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறேன். எப்படி 11ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு என்ன ரூலு? 1 விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணணும், வர ஆன்சரை சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 0 இல்லைன்னா 11 வரணும். கரெக்டாக இது நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். நீ ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. இப்போ 1 3 1 3 4 4 5 9. அடுத்து இங்கே 5 2 5 2 7 9ல் 7 போயிடுச்சுன்னா 2 வருது. நமக்கு என்ன வரணும்? 0 இல்லைன்னா 11 வரணும். அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கே பாருங்க, 1 5 6 6 5 11 4 2 6. 1 விட்டு ஒரு நம்பரை கூட்டுறோம். சரியா? 4 2 6 11ல் 6 போயிடுச்சுன்னா 5. நமக்கு 0 இல்லைன்னா 11 வரணும். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. 1 3 4 4 5 9 6 2 8 9ல் 8 போயிடுச்சுன்னா 1 தான் கிடைக்குது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. இது பாருங்க, 3 1 4 4 5 9 1 ஒரு நம்பர் 7 2 9 9ல் 9 போயிடுச்சுன்னா 0. கரெக்டாக வருது பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நீங்கள் இந்த மாதிரி முடிவு பண்ணுறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். சார் இது ஈஸியாக இருக்கே, நீங்கள் இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் இந்த தடிமன் சொல்லி இதெல்லாம் சொல்லி ஃபார்முலா அப்ளை பண்ணி பெருக்கிறது வேற ஈஸியாக எப்படி பெருக்கிறதுன்னு சொல்லி இவ்வளோ தூரம் எதுக்கு சார் பண்ணீங்க அப்படின்னா, இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ரெண்டுமே 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி கொடுத்துட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வேற வழியே இருக்காது. நீங்கள் கட்டாயம் இதை தான் யூஸ் பண்ணி போகிறது மாதிரி இருந்திருக்கும். உதாரணத்துக்கு 163.25 கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல 163.35 கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? 3 1 4 4 5 9
6 3 9, 9 - 9 0ன்னு வந்துடும். அப்போ ரெண்டு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி கிடைக்கும். அப்போ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஆகணும். சில நேரங்களில் அவங்க அதெல்லாம் யோசிச்சு தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும்னு ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபார்முலா. அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πr². அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும். சரிங்களா? நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். எக்ஸாமில் எது யூஸ் ஆகுதோ அது. கண்டிப்பாக ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை தான் பார்க்கணும். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் யோசிக்க வேண்டியது ஷார்ட்கட் யூஸ் ஆகுதா அப்படின்ட்டு. அது ஆச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலாவுக்கு வரணும். சரியா? அடுத்ததா இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. இந்த ஐடியாவில் இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் பார்த்துருக்க மாட்டோம். ஃப்ரம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா த ட்ரையாங்கிள் ஏபிசி cannot be formed? பின்வருவற்றுள் ஏபிசி என்ற முக்கோணத்தை உருவாக்க முடியாத விவரம் எது? இதை பார்த்தோன்னே ஏபிபிசி ஏதோ 2AB கொடுத்துருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி தெரியும். என்னன்னே புரியல அப்படின்ட்டு. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். நோன் ஃபேக்டாக தான் இருக்கும். நமக்கு தெரியாத விஷயத்துலேருந்து கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச நோன் ஃபேக்ட்ல இருந்து தான் கேட்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதான் விஷயம். இப்போ இங்கே கொடுத்தோம் அப்படிதான் நமக்கு நல்லா தெரியும் உங்க கொடுத்துருக்கிறது. இப்போ ஏபிபிசிசிஏ இது ஒரு முக்கோணம் வருமானா நம்ம வரைஞ்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏபிபிசிசிஏ எல்லாம் இங்கே என்னன்னா நம்ம ரெண்டு லாஜிக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ரேஷியோ லாஜிக், இன்னொன்று ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கான லாஜிக். ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுறதா நேற்று வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கோன்றதால அந்த ட்ரிக் தெரியும். முதல்ல ஏபிபிசிசின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கு சைட்ஸ் தெரியணும். சைடோட லென்த்து தெரியணும். ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 சைடும் என்ன லென்த் இருக்கும். இப்போ இங்கே நம்ம ரேஷியோவில் சொல்லியிருப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2x = 3y = 4z இருக்குன்னா xyzோட வேல்யூ கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் தேவைன்னா இந்த நம்பரை விட்டுட்டு இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஒய் தேவைன்னா இந்த நம்பரை விட்டுட்டு இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். இசட் தேவைன்னா இந்த நம்பரை விட்டுட்டு இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். சரியா? இதே ஐடியாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏபிக்கு முன்னாடி 1 இருக்குது, பிசிக்கு முன்னாடி 1 இருக்குது, சிஏக்கு முன்னாடி 1 இருக்குது. இது சைட்ஸ் அப்படின்றதால மாற்றி மாற்றி எழுதினா கூட பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறேன்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கிறேன். ஓர் 1 1. இந்த 2 நம்பரையும் பெருக்கிறேன். ஓர் 1 1. இந்த 2 நம்பரையும் பெருக்கிறேன். ஓர் 1 1. என்ன அர்த்தம்னா இது முக்கோணத்தோட 3 பக்கங்கள். 1, 1, 1. இது ஒரு முக்கோணத்தை அமைக்குமான்னு பார்க்கணும். முக்கோணத்தை அமைக்குமான்னு பார்க்கறதுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? நாம சின்னதாக இருக்கிற 2 நம்பரை எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணால் அது 3ஆவதாக இருக்கிற நம்பரை விட பெருசாக இருக்கணும். இப்போ தான் இதில் 3மே 1 தான். 3மே 1 தான். சின்ன நம்பர் 2 எடுத்துக்கிறேன். 1 1 1 கூட்டினா 2. அது மீதி இருக்கிற இந்த நம்பரை விட பெருசான்னு பார்க்கணும். ஆமாம், பெருசு. அப்படி இருந்தால் அது ஒரு முக்கோணத்தை அமைக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது முக்கோணத்தை உருவாக்க முடியாத cannot be formed கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் இது கிடையாது. இப்போ இங்கே வாங்க. இதில் முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே நம்பர் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? ஓர் 2 2, ஈர் 3 6, மூ 1 3. இப்போ இதில் சின்ன நம்பர் எது? 2 3 எடுத்துக்கோங்க. 2யும் 3யும் கூட்டினா 5. இது 3ஆவது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். 3ஆவது பக்கம் என்ன இருக்குது? 6. 6 விட 5 பெருசா? கிடையாது, சின்னது. அப்போ இது கண்டிப்பாக ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணாது. அப்போ அதை தான் அவங்க கேட்குறாங்க, எது முக்கோணத்தை அமைக்காதுன்னு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். சரியா? வேணா மீதியை செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே XYZ கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் வேணும்னா இது ரெண்டுத்தையும் தான் மல்டிப்ளை பண்ண சொன்னீங்க. நீங்கள் முதல்ல இது ரெண்டுத்தையும் பண்ணுறீங்கன்னா இங்கே நமக்கு அந்த சைட்ஸ் மட்டும்தான் தேவைன்றதால நான் நம்பர்ஸை மட்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், 4 2 8. இங்கே ஈர் 3 6. இங்கே 3 12. சின்ன நம்பர் எது? 8 6. 8 6 கூட்டினா 14. 14ங்கிறது 12 விட அதிகம். அப்போ இது முக்கோணத்தை அமைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ரைட்டா? ஓர் 1 1, ஓர் 2 2, ஈர் 1 2. சின்ன நம்பர் எது? 1 2 கூட்டினா 3. 3ங்கிறது 2 விட அதிகம். அப்போ இதுவும் முக்கோணத்தை அமைக்கும். ஸோ மற்ற எல்லாமே முக்கோணத்தை அமைக்கும். பி மட்டும்தான் முக்கோணத்தை அமைக்காது. புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே 2 விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. ரேஷியோ டாப்பிக்கையும் இதையும். சார் இதை அப்படியே வச்சுக்கிட்டு போட முடியாதா? இப்போ 1 1 1 தானே இங்கே வந்திருக்கு. இங்கே 1 2 3 வச்சு போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, தப்பு. ஏன்னா பாருங்க, நமக்கு 1 2 3 கிடைக்கல. சைட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 2 6 3 கிடைச்சிருக்கு பாருங்க. சரிங்களா? சைட்ஸ் மாறும். இதையே அவங்க ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அதாவது எப்படி கேட்கலாம்? இதே மாதிரியே கொஸ்டின் கொடுக்கலாம். ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 4AB = 2BC = 3CA என்ற வடிவில் அமைந்தால் அந்த முக்கோணத்தின் நீளங்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 4AB 2BC 3CA இப்படின்னு அமைஞ்சதுன்னா அந்த முக்கோணத்தோட பக்கங்களுடைய நீளங்கள் என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் 4 2 3ன்னு சொன்னீங்கன்னா தப்பு. என்ன வரும்? 8 6 12 சொன்னாங்க. சப்போஸ் ஏபி வேணும்னா ஒரு அவங்க கொஸ்டின் இப்படியே கேட்கலாம். ஏபி பிசி சிஏவின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்கன்னா ஏபி வேணும்னா என்ன பண்ணணும்? ஏபியை விட்டுணும், இதில் எடுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஈர் 3 6,
பிசி வேணும்னா என்ன பண்ணணும், பிசியை விட்டுடணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 4 3 12. சிஏ வேணும்னா என்ன பண்ணணும், சிஏ விட்டுடணும், 4 2 8. அப்போ 6 12 8. இங்கேயும் அதுதான் எழுதியிருப்போம். நமக்கு ஏன் மாற்றி எழுதிருக்கோம்னா இங்கே பிரச்சனை இல்லைன்றதால, நம்ம முக்கோணத்தை அமைக்குமா அமைக்காத மட்டும்தான் தேவைன்றதால இங்கே அப்படியே எழுதியிருக்கோம். ஒருவேளை அவங்க சைட்ஸை மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க, ஏபி என்ன பிசி என்ன சிஏ என்னன்னா, அப்போ நம்ம இதே மாதிரி கரெக்டாகவே பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து அவங்க இந்த மாதிரியும் கேட்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்டானது பாருங்க. எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் லெவலில் இருக்கிறதான்றதால கொஸ்டினே அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நமக்கு தெரியாத விஷயத்துலேருந்து கேட்கறது கிடையாது. நோன் ஃபேக்ட், நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தான் கேட்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த நேரத்தில் அதை நம்ம அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். நேற்று கூட அந்த 269 கொஸ்டின் சொல்லியிருந்தோம் பாருங்க. அது இந்த தப்பு பண்ணுவீங்கம்மான்னு நடத்தும் போது சொன்னேன். நிறைய பேர் அதே மாதிரி கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார், நானும் டக்குன்னு முதல்ல அப்படின்னு நினச்சி தான் ஆன்சரை போட்டேன். நீங்கள் சொன்ன ஆன்சரை கவனிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன தப்பு சொன்னீங்களோ அதையே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் விஷயமே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன மைனரான விஷயங்களை தான் நம்ம தப்பு பண்ணுவோம்னு தெரிஞ்சு அங்கே தான் மிஸ்டேக்கே வைக்கிறாங்க. அதனால் 1க்கு 2 முறை கொஸ்டின் நல்லா கவனிச்சு பண்ணுங்க. சரியா? ஓகே, அடுத்ததா 273. 2πr சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம் எனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன? இதோட ஒரு சூப்பரான கொஸ்டின் பாருங்க. இப்போ பாருங்க, 2πr சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, πr². இதுவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம். சதுரத்தின் பரப்பளவு என்ன, a². ஸோ வட்டத்தோட பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமம். இவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். அப்போ இதுல வந்து சதுரத்துடைய பக்களவு கண்டுபிடிப்போம். a²ன்னு இருக்கு, a வேணும். அப்ப என்னவாகும், ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ரூட்டா வரும். பைக்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால √π அப்படியே வச்சுக்கிறேன். r² ரூட் எடுத்தோம் என்னவாயிடும், 6ன்னு ஆயிடும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இது சதுரத்தினுடைய பக்களவு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 4a. அப்போ இதை 4ஆல் பெருக்கிட்டா முடிஞ்சிருச்சு. 4 √πr அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்க இருக்கு, தோ 4 √πr. அந்த ரூட் வந்து பைக்கு மட்டும்தான், ஆருக்கு வந்திருக்காது. இதோட என்ன இருக்கும் பாருங்க, கரெக்டா? சரிங்களா? புரியுதுங்களாமா உங்களுக்கு? விஷயம் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது தான். அவங்க நம்ம என்ன டக்குன்னு எடுத்து போனா சுற்றளவே 2πrன்னு கொடுத்துருக்காங்க. இங்க இந்த பரப்பளவுன்ற வார்த்தையை கவனிக்காம சதுரத்துடைய பரப்பளவே 2πrன்னு எடுத்துருவோம். அப்படி எடுத்தோம்னா தப்பாயிடும். வார்த்தைகளை தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வைக்கிறாங்க. சரியா? அடுத்ததான் கேள்வி எண் 274. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. அப்ப இவங்க கீழே கொடுத்துருக்கிறது அசல். நம்ம ஆன்சர்ல தான் பண்ண போறோமே. நம்ம இது வரைக்கும் சொன்ன தனி வட்டி கொஸ்டின்ல ஒன்னுத்துக்கு கூட ஃபார்முலா சொல்லவே இல்லை. அது மாதிரி 2023 24 நடந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் போட்டிருப்போம். அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஃபார்முலாவே ஒன்றுத்துல கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஃபார்முலா இல்லாமல் தான் அவ்வளோ கொஸ்டினையும் சால்வ் பண்ணியிருப்போம். இங்கேயும் அதே தான். அசல் 5000 ரூபாய் சொல்லிட்டாங்க. நம்ம வழக்கமாகவே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறேன், 50ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் பொதுவாக 2 0 விட்டுருவோம். அப்போ 50. வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6 இன்ட்டு எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க, 3. இது 3த்தையும் பெருக்கணும் அப்படின்னா 5 30. 300 இன்ட்டு 3 எவ்வளோ கிடைக்குது, 900 ரூபாய் கிடைக்குது. அசல் 5000, வட்டி ஒரு 900, ரெண்டும் சேர்ந்துனா என்ன கிடைக்குது, 5900 வருது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6300 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது. சரி, இப்போ பாருங்களேன், 5000 ரூபாய் போட்டாலே எனக்கு எவ்வளோ தான் கிடைக்குது, 5900 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனால் எவ்வளோ வேணும், 6300 ரூபா வேணும். அப்போ கண்டிப்பாக நான் 5000 ரூபாய் விட அதிகமாக தான் போடணும். சொல்கிறது புரியுதா? 5000 ரூபாய் போட்டாலே 5900 தான் வருது. அப்போ அதை விட கம்மியாக போட்டால் டோட்டல் அமௌண்ட்டும் கம்மியாக தான் வரும். ஸோ ஆன்சர் 5000 விட கம்மியாக வராது. அப்போ 5000 விட கம்மியானா 4500 வராது, 4000 வராது. முடிஞ்சிச்சு. 3 ஆன்சர் வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆன்சர் சி தான் இதுக்கான ஆன்சர். உட்காந்து எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பாருங்களேன், முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ என்ன, இந்த ஐடியா தெரியணும். 5000 போட்டு பார்த்தா வரல, அதை விட கம்மியாக, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியாக வருது. ஸோ அதோட பிரின்சிபலும் என்னவா இருக்கணும், 5000 விட அதிகமாக இருக்கணும். அப்போ இதுதான் ஆன்சர். வேணா பாருங்க, 5400 54 இன்ட்டு 6 இன்ட்டு 3. இது 3த்தையும் பெருக்குங்க பார்க்கலாம். பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதோட அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். என்ன பெருக்கி பார்க்கலாமா, 6 24, மீதி 2, 5 30 32, 324 இன்ட்டு 3, 3 12, 3 6 1 7, 3 9, 972. அப்போ 5400 ரூபாய் அசல், 972 ரூபாய் வட்டி. கூட்டி பாருங்க, 3 6 6372. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும் கூட அவசியமே கிடையாதுமா. இவ்வளோதான் விஷயமே. லாஜிக் புரிஞ்சுன்னா டக்குன்னு நீங்கள் அடுத்த கொஸ்டினாக போயிடலாம். உங்களை நான் இது கரெக்டானு செக் பண்ணி காட்டுறதுக்காக போட்டுட்ருக்கேன். சரியா? அடுத்ததா 275. ஏ என்பது பெருக்கல் பி கூட்டல் சி வகுத்தல் டி கழித்தல் குறிக்கிறது எனில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு தப்பு பண்ணுவீங்க, கவனிச்சுட்டே வாங்க. 25 டி, டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கழித்தல் 42 சி, சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வகுத்தல் 6 பி, பிக்கு கூட்டல் 10 ஏ, ஏவுக்கு பெருக்கல் 5.
போர்ட் மாஸ் ரூல் ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இங்கே இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் எங்கே இருக்குது? இதோ பாருங்கள், 48 வகுத்தல் 6 25 மைனஸ் 42 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 6 42, அப்போ 7 ப்ளஸ் 10 பெருக்கல் 5, ஏன்னா டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து மல்டிகேஷன் பண்ணுறேன். மல்டிகேஷன் 5 50. இப்போ வெறும் கூட்டலும் கழித்தலும் தான் இருக்குது. ப்ளஸ் பண்ணிட்டு, ஏன்னா அடிஷன் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். நீங்கள் எது எப்படி பண்ணாலும் ரைட்டு தான் வரும். அடிஷன் சப்ராக்ஷன் நீங்கள் அடிஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 7 + 50 57ன்னு போட்டுருவாங்க. கிடையாது, அப்படி போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா 7க்கு முன்னாடி இங்கே என்ன குறி இருக்குன்னா மைனஸ் குறி இருக்குது. அப்போ இது +7 கிடையாது, -7. 25க்கு முன்னாடி எதுவுமே குறி இல்லை அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா ப்ளஸ் குறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு ப்ளஸ் நம்பர், இது ஒரு ப்ளஸ் நம்பர், இது ரெண்டுத்தையும் தான் நீங்கள் முதல்ல கூட்டணும். இங்கே ப்ளஸ் இருக்குன்றதால 7 50 கூட்டி 25 - 57ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு, ஆன்சர் வராது. அப்படி போடக்கூடாது. அந்த தப்பு பண்ணுவீங்கன்றதுக்காக தான் மெயினாக இடத்துல நிறுத்தி சொல்கிறேன் இவ்வளோ தூரம். ஸோ 25 50 கூட்டணும் அப்படின்னா 75, 75லேருந்து 7 கழிச்சோம், ஏன்னா -7 கரெக்டாக 7 கழிச்சோம்னா 68. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 68. இந்த ஸ்டெப்பை மறுபடியும் கூட எடுத்துக்கிறேன் பாருங்களேன். 25 - 7 + 50. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா இன்னொரு வழி சொல்றேன் பாருங்க. அடிஷன் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை மாத்தி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா வரும். நான் முதல்ல சப்ராக்ஷனை கூட பண்ணலாம், ஆன்சர் தப்பு இல்லை. 25ல் 7 போயிடுச்சு, 25ல் 7 போயிடுச்சுன்னா 18. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? +50. 18 50 கூட்டணும்னா 68. அடிஷன் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க மாத்தி செஞ்சீங்கனாலும் தப்பு வராது. இங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. 57 கூட்டி -57 போறதா என்ன போறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்க முதல்ல இது நிறுத்தி மைனஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுங்க, தப்பு வராது. புரியுதுங்களாமா? நான் நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்றீங்க, அதனால சரிங்களா. அடுத்ததான் கேள்வி எண் 276. ஃபைண்ட் த சம் ஆஃப் த அரித்மெட்டிக் சீரிஸ் 5 + 11 + 17 and so on + 95. ரெண்டு விதத்துல போடலாம். ஒன்று என்ன அப்படின்னா மொத்த நம்பரையும் எழுதி ஆட் பண்றது. சார் அப்படிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியும். 5 17 10 11 17 6 6 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 23 6 கூட்டினா 29. இவ்வளோ தூரம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி தெரியலன்னும் போது வேற வழி இல்லை, அப்போ செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொன்றா எழுதி நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி போகிறத விட ஃபார்முலா அப்ளை பண்ணி வேகமாக போடலாம். ஆனால் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா ரெண்டு ஃபார்முலா இந்த இடத்துல தெரியணும். என்னன்னா முதல்ல இதில் எத்தனை நம்பர் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன? n = L - A/D + 1. ஃபார்முலா எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 95 மைனஸ் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 பை டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 6 + 1. 95ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 90/6 + 1. 1 6 6 15 6 90. அப்போ 15 + 1 16. மொத்தம் 16 உறுப்பு இருக்கு. அடுத்தது கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா Sn = n/2 × A + L. என்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 16/2. ஏங்கிறது முதல் உறுப்பு, ஏ எவ்வளோ? 5 + எல்லுங்கிறது கடைசி உறுப்பு 95. 1 2 8 2 16. அப்போ 8 × 5 95 கூட்டணும்னா 100. 8 100 பெருக்கணும் அப்படின்னா 800ங்கிறது ஆன்சர். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறது. ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதுன்றதுக்கு எனக்கு ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம பாட்டுக்கு அப்படியே சொல்லிட்டே வந்துடலாம் பாருங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வரணும். நிறைய பேருக்கு அதில் பிரச்சனை இருக்குது, எனக்கு தெரியும். என்னுக்கான ஃபார்முலா தெரியணும், அதுக்கப்புறம் எஸ்என் தெரியணும், இந்த மெத்தடில் தான் போடணும்னு தெரியணும். இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு வழி இல்லை, இதே மாதிரியே போட்டுங்க. இப்படி போடும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லைனாக மொத்த நம்பரையும் எழுதிட்டு ஆட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் பிரித்து இப்போ எனக்கு இது வரைக்கும் இந்த இடத்துல 47 வரைக்கும் எழுதியிருக்கேன்னா அடுத்த நம்பர் என்ன கிடைக்கும்? 47 ஒரு 6 53 59 65 71 77 83 89 95. என்னன்னா இந்த 6 6 ஆட் பண்ணிட்டே வரும்போது தப்பு இல்லாமல் பண்ணணும். நீங்கள் இதில் ஏதாவது நம்பர் நடுவில் விட்டுட்டீங்கன்னா கடைசியாக 95 வராது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. 7 3 10, 9 1 10, 5 5 10. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்படி எழுதினா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இங்கே கூட இன்னும் 2 நம்பரை சேர்த்துக்கிறேன். இந்த 53 59 இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். 53 59. இப்போ பாருங்க 1 9 10, 7 3 10. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. 10 20 30 40 50 வந்திருக்கு. 10 10 சேர்ந்து 50. இப்போ இப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இது ஒரு 50. இங்கே மீதி 10 20 40 60 90 130 170 270. அப்போ 270 ஒரு 50
320. ஸோ இது வரைக்கும் என்ன வந்திருக்கு? 320 வந்திருக்கு. இங்கே வரேன், இங்கே அதே மாதிரி 5 5 10, 7 3 10, 1 9 10. அப்போ இது ஒரு 30. இங்கே வரும்போது 6 ஒரு 7 13, 130, 200, 280, 360, 450. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா 480 கிடைக்குது. ஸோ இது ஒரு 480. அப்போ இங்கே ஒரு 320, இது ஒரு 480, ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா 800. இது மாதிரியும் போடலாம். சார் எனக்கு இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வரல, இவ்வளோ தூரம் பண்ண முடியாதுன்னா தாராளமாக இப்படி பண்ணுங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. நமக்கு மெத்தட் படி தான் போடணும், நம்ம ஸ்கூல் பசங்க இல்லை. மெத்தட் படி போட்டு ஃபார்முலாலாம் இருந்தால் தான் ஆன்சர்னு சொல்கிறதுக்கு. ஆன்சரை கரெக்டாக பண்ணியிருந்தாலே மார்க் கொடுப்பாங்க. இப்படி பண்ணலாம். இதில் நீங்கள் அந்த 6 6 ஆட் பண்ணிகிட்டே வரும்போது தப்பு இல்லாமல் பண்ணணும். இந்த 2 3 நம்பரை இது மொத்தமாக சேர்த்து கூட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, கூட்டும் போது தப்பு இல்லாமல் பண்ணணும். இந்த தப்பெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். நம்ம புரியுதா? இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போகிறதால தப்பு இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிங்கன்னா ஓகே. என்ன பிரச்சனைனா, இப்போ இங்கே 5லேருந்து 95 வரைக்கும் முடிச்சிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இது ரொம்ப 5லேருந்து ஒரு 990 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம அவ்வளோ நம்பர் எப்படி எழுதுவீங்க? சரியா? இது ஒரு 15 20 நம்பர் இருக்குது, டக்குன்னு எழுதிட்டீங்க. 16 நம்பர் இருக்குது. ஒரு 100 நம்பர் 200 நம்பர்லாம் வருதுன்னா அவ்வளோ தூரம் எழுதி ஆட் பண்ண முடியாது. அப்போ வேற வழியே கிடையாது. உங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டையுமே சொல்லிடுறேன். அடுத்ததா கேள்வி எண் 277. ABCLM என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A - 4B + 6C - 4L + M. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கூட்டுத்தொடர் வரிசையில் கொடுக்குறாங்க, ஒரு 3 4 நம்பரை ஏபியில் கொடுக்குறாங்கனாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு அதுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறீங்கன்னா 1 2 3 4 5. ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, எல்லுக்கு 4, எம்முக்கு 5. அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஏவுக்கு 1, அப்போ 1 மைனஸ் பிக்கு 2, ஸோ 4 × B, 4 2 8, ப்ளஸ் சிக்கு 3, அப்போ 6 3 18, மைனஸ் எல்லுக்கு என்ன எடுத்திருக்கோம் 4, அப்போ நன்னாங்கு 16, ப்ளஸ் எம்முக்கு என்ன எடுத்திருக்கோம் 5. இவ்வளோ தான். இப்போ இதில் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிடுங்க. ப்ளஸ்லனா 1க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னாலும் அதே மாதிரி தான். 1ஐயும் 18ஐயும் கூட்டினா 19, 19ஐயும் 5ஐயும் கூட்டினோன்னா 24. மைனஸ் நம்பர்லாம் -8 -16, 8ஐயும் 16ஐயும் கூட்டினோன்னா 24. அப்போ 24 - 24 என்ன கிடைக்குது? 0. ஆப்ஷன் டி முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதில் நீங்கள் ஏபிசினே வச்சு இது மெத்தட் பைலாம் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான ட்ரிக் இதுதான். ஏபிசிக்கு வேல்யூ 1 2 3 4 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்து அப்ளை பண்ணிடலாம். சரிங்களாம்மா? அடுத்ததான் 278. 2 எண்களின் கூடுதல் 256, அவரின் வித்தியாசம் 16 எனில் அவ்விரண்டு எண்களை காண்க. இப்போ பாருங்க, ஆப்ஷன்லேருந்தே பண்ணலாம். ரெண்டுத்தையும் கூட்டினா 256 வருது. ஆனால் வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க? 16. இதோட டிஃப்ரென்ஸ் 56ன்னு வருது. அப்போ இது கிடையாது. கூட்டினா 256 வருது, ஆனால் டிஃப்ரென்ஸ் 36 வருது. இதுவும் இல்லை. இங்கே கூட்டினா 256 வருது, வித்தியாசமும் 16 வருது. ஓகே, பார்க்கலாம். இங்கே கூட்டினா 256 வருது, ஆனால் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 20 வருது. அப்போ இதுவும் இல்லை. முடிஞ்சிச்சு பாருங்க, ஆன்சர் சி தான். அவ்வளோதான். இங்கே உட்காந்துலாம் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அழகாக ஆப்ஷனை பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்ததா 279. திவ்யா தமிழில் 50க்கு 46 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 30க்கு 27 மதிப்பெண்களும், கணக்கில் 40க்கு 36 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 60க்கு 54 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றார்? ஓகே, பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்படி மேத்ஸ் கொஸ்டின் தானே கேட்டிருக்காங்க, மேத்ஸில் தான் நிறைய மார்க் எடுப்பாங்கன்னு போட்டக்கூடாது. ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்து தான் போடணும். சரியா? இப்போ பாருங்க, தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ் எடுத்துக்கலாம். தமிழில் 50க்கு 46, அப்போ 50க்கு 46 இன்ட்டு நம்ம எப்பவுமே பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாதான் யார் அதிகம்னு சொல்ல முடியும். சரிங்களா? இன்ட்டு 100, அப்போ 100க்கு. அப்போ பாருங்க, 0 0 1 5 2 10, 46 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 92. அப்போ தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா 92 மார்க். சரி, ஒன்றுன்னா வருவோம். அடுத்தது ஆங்கிலத்தில் பாருங்க, 30க்கு இங்கிலீஷ் இங்கேயே போடுவோமா? இங்கிலீஷில் 30க்கு 27, அப்போ இன்ட்டு 100, 0 0 1 3 3 9 3 27, மீதி 9 பை 90. அப்போ இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 90, தமிழில் 92, இங்கிலீஷில் 90. அப்போ கண்டிப்பாக இங்கிலீஷ் கிடையாது, ஏன்னா எதில் அதிகம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது கணக்கு வருவோம். மேத்ஸில் வந்தோன்னா, மேத்ஸில் பாருங்கள், மேத்ஸில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 40க்கு 36, 40க்கு 36 இன்ட்டு 100. இங்கேயும் 0 0 1 நாள் 4 9 நாள் 36, அப்போ 9 பை 90. ஸோ மேத்ஸ்லையும் என்ன மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னா 90 தான். அப்போ கண்டிப்பாக மேத்ஸும் கிடையாது, ஏன்னா தமிழில் 92. சயின்ஸுக்கு வருவோம். 60க்கு 54, அப்போ 60க்கு 54 இன்ட்டு 100, 0 0 1 6 6 9 6 54, 9 10 பேருக்குன்னா 90. ஸோ சயின்ஸ்லேயும் 90. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் அப்படிங்கிறது தான்.
முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரியுதா? ஸோ எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் எடுத்துருக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் கொஸ்டினை மாற்றி கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? எந்த 3 பாடத்தில் ஒரே மார்க் எடுத்திருக்காங்கன்ட்டு ஆப்ஷனை கலந்து கொடுக்கலாம். ஸோ தமிழ் இல்லாமல் எதில் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க? இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸில் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆன்சர் வரும். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? இது 279. அதுதான் கேள்வி எண் 280. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேயும் 2 விதத்தில் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். ஒன்று மெத்தடு, இன்னொன்று ஷார்ட்கட். உங்களுக்கு எதுன்றதை நம்ம வழக்கமாக மெத்தடை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் ஷார்ட்கட்டை சொல்லுவோம் இல்லையா? இங்கே நான் உங்களுக்கு முதல்ல ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். ஷார்ட்கட்டை சொல்லிவிட்டு அது எதை எடுத்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் கண்டிப்பாக ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஷார்ட்கட்டில் சொல்லிட்டோன்னா ஓகே முடிஞ்சிச்சு, அப்போ இதை வச்சு நம்மளால் போட்டுற முடியும் அப்படின்ட்டு மெத்தடை பார்க்காம விட்டுறாதீங்க. எல்லா இடத்துலையும் ஷார்ட்கட் யூஸ் ஆகாது. சரிங்களா? ஓகே, இங்கே வாங்க. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க இல்லையா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ முதல்ல எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இருக்கா, இதில் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் வேல்யூ எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1. இதை நம்ம எதில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கொஷினோட இதுவே இருக்குது, ஆன்சர் போகிறதே இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு இருக்குது. எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பெரிய வேல்யூ வந்து ஒய்க்கு சின்ன வேல்யூ வந்தால் மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக கிடைக்கும். நம்மளால் எல்சிஎம் எடுக்க முடியும். நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் எடுக்க முடியாது. பழைய இதே 10th புக்கில் முன்னாடி புக்கு வந்த புதுசில் நெகட்டிவ்ல கொடுத்துருந்தாங்க. ஆன்சரும் ஒரு 2-3 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. ஸோ காமனாக என்னென்னா நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்க மாட்டோம். சரிங்களா? ஓகே, இங்கே வருவோம். எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1. அப்போ இங்கே பாருங்கள், 2 கியூப் 8 ப்ளஸ் 1 கியூப் 1. அப்போ 8 1 என்ன கிடைக்குது? 9. ஸோ ஒரு நம்பர் 9. 2 கியூப் 8 மைனஸ் 1 கியூப் 1. 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. இன்னொரு நம்பர் 7. இங்கே 2 பவர் 4. 2 பவர் 4னா 16 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 1 பவர் 4னா 1 தான். 20 21. அப்போ மூணாவது நம்பர் 21. இப்போது நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ எடுத்து 3 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். 9 7 21. இது 3த்துக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா மீ போமா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 7 21 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 9 1 7 7 21. 3 9 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 9 1 1. அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது? 3 9 9 7 63. எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 63 கிடைச்சிருக்கு. கரெக்டாக? இது இருக்கட்டும். இப்போ இந்த நம்ம எடுத்த எக்ஸோட வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ ஒவ்வொரு ஆப்ஷன்லையாக கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். எங்கே ஆன்சர் 63 வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் அப்படின்னா 2 கியூப் 8 ப்ளஸ் ஒய் கியூப் 1 கியூப் 1. 8யும் 1யும் கூட்டினா 9. நமக்கு என்ன வரணும்? 63. இது கிடையாது. இதே தான் இங்கேயும் இருக்குன்றதால இங்கே போடலாம். 2 கியூப் 8 1 கியூப் 1. ஆனால் மைனஸ் பண்ணுறோம், 7ன்னு கிடைக்குது. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே வருவோம். எக்ஸ் பவர் 6 அப்படின்னா 2 பவர் 6ன்னு அர்த்தம். மைனஸ் 1 பவர் 6னா 1 தான் வரப்போகுது. 2 பவர் 6னா 2 6 முறை பெருக்கணும். 2 4 4 2 8 8 64 மைனஸ் 1 63. இன்னொருத்தையும் செக் பண்ணுறேங்க. ஏன்னா ஒரு நம்ம எடுத்துருக்கிறது ஷார்ட்கட்டில் எடுத்திருக்கோம். அவங்க ஆப்ஷனில் ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா 2 இடத்துல கூட அதே 63 வந்துடும். இங்கே பாருங்கள், அதே தான். அப்போ 64 ப்ளஸ் 1 அப்படின்னா இங்கே 65 கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை. எதுதான் நமக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு உண்டான விடை. நம்ம புரியுதா? இப்படியும் தாராளமாக போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா நீங்கள் எடுக்கிற நம்பர் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது மைனஸ் வராமல் இருக்கணும். சில நேரங்களில் என்னவாயிடும்னா நமக்கு இங்கே 63 கிடைச்சிருக்கா, கீழே ஆப்ஷனில் அவங்க கொடுக்கறத பொறுத்து 2 ஆன்சருக்கு நமக்கு என்ன கூட கிடைக்கலாம்னா 63 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி? ஷார்ட்கட்டில். இல்லை இதே விஷயத்தை அவங்க மாற்றி வேறு எல்சிஎம்மோ இல்லை வேறு ஏதாவது ஹெச்சிஎஃப்ஓ இல்லை வேறு ஏதாவது கொஸ்டினை கேட்குறாங்க, இல்லை சிம்பிளிஃபிகேஷன்லேயே கேட்குறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஃபார்முலா தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு டேர்மாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டாக இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் தேவை. அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ரைட்டா? தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதையும் நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் சொல்லும்போது இந்த மாதிரி பவரில் 4 4ன்னு இருக்குன்னா அப்போ என்ன சொல்லியிருந்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவையும் தான் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம். இப்போ இதுக்கே அவங்க HCF கேட்டாங்கன்னா வேலை ஈஸி. காமனாக மூணுத்துல எதுவுமே கிடையாது. அப்போ HCF 1 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம்னா முதல்ல ஏதாவது இடத்துல காமனாக இருந்தால் எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் x² - xy + y², இங்கேயும் அதே டேர்ம் இருக்கு. அப்போ x² - xy + y². அடுத்தது இதோ இந்த டேர்மும் காமனாக இருக்கு. அப்போ காமனாக இருக்க இது எடுத்து எழுதிக்கிறேன், x² + xy + y². மீதி தனியாக இருக்கிறது எது இருக்கு? தோ x + y ஒன்று இருக்கு. அடுத்ததா தோ x - y ஒன்று இருக்கு. கரெக்டா? அப்போ இதோட ஆன்சர் நிறுத்திருக்கலாம். ஆனால் அவங்க நிறுத்தலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இதனத்தையும் சேர்த்தோம்னா மறுபடியும் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, x³ + y³ கிடைக்குது. அப்போ x³ + y³. அதே மாதிரி இதனத்தையும் சேர்த்தோம்னா மறுபடியும் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, x³ - y³ கிடைக்குது. சரியா? இது பாருங்க a + b × a - b. அப்போ ஃபார்முலா படி என்ன எழுதலாம்? a² - b². அப்படின்னா a²னா x³ ஸ்கொயர் -b²னா y³ ஸ்கொயர். அப்போ x பவர் 3 2s are 6 y பவர் 3 2s are 6. இதுதான் அவங்க ஆன்சராக கொண்டு வந்து x பவர் 6 - y பவர் 6ன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. சரிங்களா? நான் வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். எனக்கு அது வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. ஷார்ட்கட்டை சொல்லிட்டு பாருங்க, இப்படிலாம் போட்டால் வருது இல்லையா, அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு நிறுத்திடலாம். அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சு நான் இன்னும் அடுத்த கொஸ்டினுக்கு நான் என்ன சொல்கிறதோ அதை போயிட்டு இருக்கலாம். சரியா? ஆனால் ஏன் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டையும் சொல்லி மெத்தடையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ அவங்க டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றிட்டாங்க. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணீங்களான்னு தெரில. அனலைஸ் பண்ணியிருந்தால் அந்த ஒரு விஷயம் புரியும். நிறைய விஷயங்களை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மெத்தடாக போட்டு பார்த்து தான் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அப்படின்னும் போது அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் யூஸ் ஆகும். ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா மெத்தடாக தான் போகிறது மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஐடியாலாம் யூஸ் ஆகும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களாமா? ஸோ இதோட 280 கேள்விகள் முடியுது. நாளைக்கு அடுத்த 10 கேள்விகள் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.